கிறிஸ்டியானிட்டி இஸ் ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரிய வாழ்க்கை. நமக்கெல்லாம் பேர் ஸ்பிரிச்சுவல் தான் நம்ம பேர். நம்மளாம் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் என்ன அர்த்தம்? வெளிப்படையாக நம்ம என்ன பண்ணுறோமோ அது இல்லை. நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது நமக்குள்ள என்ன சிந்திக்கிறோம், அந்த மோட்டிவேட், ஒன்று புரியுதுங்களா, அந்த இன்டென்ஷன், அந்த நோக்கங்கள், அதை சரி பண்ண. என்னென்னா என் லைஃப்பில் பல வருஷமாக இப்போ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்குள்ள பொறாமை எழுந்தா உடனே அதை நான் என்ன பண்ணுறேன், அதட்டி தட்டி அதை அமைதியை உட்கார வச்சு அதை வெளியே ஏற்றுறேன். நான் எனக்குள்ள ஒரு கசப்பு வந்தால் ஐ டோன்ட் அல்லோ தட். வருது அண்ணா, வருது, ஓப்பனாக சொல்கிறேன், வருது. பல பலவீனமான எண்ணங்கள் வருது, மோசமான எண்ணங்கள் வருது, எனக்குள்ள வருது. 26 வருஷம் நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறேன், ஆனாலும் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், எனக்குள்ள வருது பல தப்பான எண்ணங்கள். பட் ஒவ்வொரு நாளும் அது என்ன பண்ணுறேன், நான் கொள்றேன். எத்தனை முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று சீனி எல்லாம் ஒரு ஆள் மூஞ்சியை பாரு அப்படின்னு என்னையே நான் பார்த்து திட்டிருக்கிறேன். கர்த்தர் பார்க்கிறாரு. I have got angry with myself. என்னுடைய எண்ணங்களால், என்னுடைய சிந்தனைகளால் நான் என்னைய பார்த்து என்ன பண்ணியிருக்கிறேன், கோபப்பட்டிருக்கிறேன். என்ன மனுஷன்டா நீ, எப்படி நீ இப்படி நினைக்கலாம், எப்படி நீ இப்படி யோசிக்கலாம் அப்படின்னு என்னையே நான் திட்டிருக்கிறேன். உன்னோட முதல் எதிரியே நீதான். உன்னோட முதல் எதிரியே உன்னுடைய எண்ணங்கள். உன்னுடைய சத்ரு உன்னுடைய எண்ணங்கள். அதோட நீ ஃபைட் பண்ணு. சொல்றது புரியுதா? நான் அடிக்கடி சொல்லுவான், இந்தியா பாகிஸ்தான் வார் கூட ரொம்ப ஈஸி, ஆனா உனக்குள்ள எலும்பி வருது பாரு வார். தேவன் உன்னோட பேசுறாரு, பிசாசும் உன்னோட பேசுறான். இந்த ரெண்டு சத்தத்துக்கும் நடுவுல உனக்குள்ள ஒரு வார் வருது பாரு. வார். The fight is between the voice of God and the voice of devil. தேவ சத்தத்துக்கும் பிசாசோட சத்தத்துக்கும் இடையில நமக்குள்ள வருது பாரு ஒரு போராட்டம். தேவ சத்தத்தை கீழ்ப்படியணுன்ற ஆசை இருக்கு, ஆனா பலன் இல்லை. அதே நேரத்தில் பிசாசோட சத்தத்துக்கும் கீழ்ப்படியணுன்றது நம்ம விரும்புறதில்ல, வெறுக்கிறோம். அந்த ஒரு போராட்டம் இருக்கு பாரு மனுஷனுக்கு. அங்கதான் தேவன் அவனை உருவாக்குறார். அதுதான் ஒரு பிளேஸ். நீ மறுரூபமாயிட்டு இருக்கிற இடம் அதுதான். அதுதான் உன்னுடைய கெத்செமனே, அதுதான் உன்னுடைய சிலுவை, அதுதான் உன்னோட புது வெர்ஷன் அங்கதான் வெளியில வரப்போகுது. அதுதான் உனக்குள்ள இருக்கிற அந்த புதிய ப்ராடக்ட், அது உடைஞ்சு வெளியில வர காத்துட்டு இருக்கு. இப்படி வெளியில வரும் இப்படிப்பட்ட காரியங்கள். புரியுதுங்களா? அந்த மாம்ச எண்ணங்களை ஆவியான மனுஷன் உடைச்சு வெளியில, எப்போ அந்த சிறையில் இருக்கிற ஆவி மனுஷனை நீ வெளியே விடுறோம், ஆவி மனுஷன் உள்ள இருந்து உடைஞ்சு வெளியில வரும்போது உங்களுக்கு தெரியாது உங்க மூலமா என்ன நடக்க போகுது. இதுதான் நம்மளோட அசைன்மென்ட், இதுதான் நம்மளோட வேலை.